தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசியலில் எப்படின்னா ஒரு காக்கா கூட்டம் மாதிரி. ஆனால் காக்கையாக ஒற்றுமைக்காக சொல்லுவாங்க, அந்த கதை வேறு. ஆனால் இதில் எப்படின்னா அரசியலில் இங்கே ஒரு பிடி சோத்தை எறிஞ்சால் அங்கே 50 காக்கா ஓடும். இந்த பக்கம் ஒரு பிடி சாப்பாட்டை தூக்கி எறிஞ்சால் இங்கே ஒரு 50 காக்கா 100 காக்கா போகும். இப்படி சோறு தூக்கி எறிகிற இடமெல்லாம் காக்கா போய் பறந்து உட்காந்து திங்கும்ல. அப்படி தான் தமிழர்கள் அரசியலில். ஆமாம், இந்த கட்சிக்கு ஓடுவோமா எதுவும் தூக்கி போடுவாங்களா, அந்த கட்சிக்கு ஓடுவோமா எதுவும் தூக்கி போடுவாங்களா, அந்த கட்சிக்கு ஓடனா தேவையில்ல எதுவும் தூக்கி போடுவாங்களான்னு அப்பையிலேருந்து அந்த மாதிரி ஆரம்பித்து பழக்கமாக போய் இன்றைக்கி எலெக்ஷனும் வந்தால் ஓட்டுன்னு வந்தால் எதுவும் கொடுப்பாங்களா, வாங்கி கடிச்சிக்கலாமா, திங்கலாமா, அந்த மாதிரி குடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பழக்கம் போச்சு. அதனால் தமிழர்கள்கிட்ட போய் அவங்க அரசியலில் இருக்கக்கூடிய தமிழ் இன அரசியல், மொழி அரசியல், பண்பாட்டு அரசியல், கலாச்சார அரசியல், பாரம்பரிய அரசியல், மரபு அரசியல், இன அரசியல், மொழி இது சம்பந்தமான அரசியல்கள், அவங்க அடையாளங்கள் மீட்பு, இது மாதிரி ஒரு ஒற்றுமை, இதெல்லாம் குறித்து உங்கள் அரசியலை நீங்களே பேசுங்கன்னு, உங்களை நீங்களே ஆண்டுங்கன்னு. கடவுளே இங்கே அரசியல் பண்ணாலும் நடக்காது. ஏன்னா அதான் தமிழர்கள் காக்கா கூட்டம் மாதிரி. நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.